السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. எவரது கண்களில் திரை இருக்கிறதோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று முடிவே செய்துவிட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் ஆதரவும் தென்படுவதில்லை, அடையாளங்களும் தென்படுவதில்லை. நபிமார்களை மறுப்பவர்களுக்கு எப்போதும் இதுவே வழிமுறையாக இருந்திருக்கிறது. அடையாளங்களை பார்த்து கொண்டே எங்களுக்கு அடையாளங்களை காட்டுங்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் வரம்பை மீறிவிட்டதன் காரணத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களது உள்ளங்களை அடைத்து விடுகின்றான். பிறகு அவர்களால் உண்மையை பெறவே முடியாது. சில வேளைகளில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு ஆதரவாக அவர்களையே படிப்பினைக்குரிய அடையாளமாக்கியும் விடுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள் அத்தகையோர்தான். அவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள் அத்தகையோர்தான். அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் தமது பிடிவாதத்தால் எந்த அடையாளமும் தென்படுவதில்லை அல்லது பார்வையை திருப்பிக் கொண்டனர். அத்தகைய மறுப்பின் தலைவர்களுள் சிலர் பிறகு படிப்பினையின் அடையாளமாக ஆகியும் உள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமக்கு ஆதரவாக இவை நிறைவேறின என அல்லாஹ்வின் அடையாளங்களை கூறினார்கள். அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடையாளங்களையும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடையாளங்கள் நிறைவேறின. ஆனால் இந்த மார்க்க தலைவர்கள் தாமும் ஏற்காததோடு மற்றவர்களையும் வழிகெடுத்தனர். இப்போது வரை வழிகெடுத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இந்த அடையாளங்களை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயக்கத்தின் உண்மைக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அடையாளங்களை கூறினார்கள். அவர்கள் கூறிய அடையாளங்களை விளக்கும் போது கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவற்றை அடையாளங்கள் என்று கூறியுள்ளார்கள். அவற்றுள் சிலவற்றை அன்னார் கூறியுள்ளார்கள். அவற்றுள் சூரிய சந்திர கிரகணங்களின் அடையாளங்களும் இருக்கின்றன. அன்னார் கூறினார்கள், இந்த அடையாளங்கள் நிறைவேறுவதற்கு முன்வரை மௌலவிமார்கள் அழுது அழுது இந்த ஹதீஸை படித்து வந்தார்கள். இந்த அடையாளம் நிறைவேறிய போது ஒருமுறை அல்ல, இருமுறை நிறைவேறியது. இந்த நாட்டில், அதாவது இந்தியாவிலும், மற்றொரு முறை அமெரிக்காவிலும் நிறைவேறியது. அப்போது இந்த அடையாளங்களை கேட்ட மக்கள் தமது கருத்தில் இருந்து திரும்பினர். அடையாளத்தை மறுக்க முடியவில்லை, ஏனென்றால் அதுவோ வெளியாகிவிட்டது. ஆனால் வெடிவாதம் வந்துவிட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு நண்பர் கூறினார், இந்த அடையாளம் நிறைவேறிய போது குலாம் முர்த்தசா என்ற பெயருடைய மௌலவி சந்திர கிரகணம் நடந்தபோது தமது தொடையில் கைகளால் அடித்தவாறு தமது ஆதங்கத்தையும் ஆற்றாமையையும் வெளிப்படுத்தியவாறு கூறினார். இப்போது உலகம் வழிகட்டு விட்டது.
ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், யோசியுங்கள், அவர் இறைவனை விட அதிகமாக இவ்வுலகின் நலனை நாடுபவராகிவிட்டாரா? இதுபோன்றே ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடையாளமாக பிளேக் நோயின் அடையாளம் இருக்கிறது. கால்வாய்கள் தோண்டப்படும் என்ற அடையாளங்கள் உள்ளன. திருக்குர்ஆனின் முன்னறிவிப்புகள் உள்ளன. புதிய குடியிருப்புகள் உருவாக்கப்படுவதற்கான முன்னறிவிப்புகள் உள்ளன. மலைகள் பெயர்க்கப்படுவதற்கான அடையாளங்கள் உள்ளன. நூல்கள், செய்தி ஏடுகள் பரப்பப்படுவதற்கான அடையாளம் உள்ளது. புதிய வாகனங்களை பற்றி உள்ளது. பல அடையாளங்களை அன்னார் கூறியுள்ளார்கள். அவற்றை பற்றி திருக்குர்ஆனிலும் உள்ளது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மக்கள் அடையாளங்கள் மற்றும் இறைவனின் ஆதரவுகளை பார்ப்பதற்கு பதிலாக மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். சிறு சிறு வியத்தகு ஆட்சேபனைகளை எல்லாம் செய்துள்ளார்கள். விளையாட்டுத்தனமான ஆட்சேபனைகளை செய்துள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அடையாளங்களுக்கு மேல் அடையாளங்களை காட்டினார்கள். சிலர் வந்தனர், இவரது தலைப்பாகை கோணலாக இருக்கிறது, இவர் எவ்வாறு மஸீஹ் மவ்ஊதாக இருக்க முடியும் என்றனர். இவ்வகையான ஆட்சேபனைகளாக இருந்தன. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்களை காட்டினார்கள். ஆனால் எத்தகைய சிலர் வந்தார்கள் என்றால், இவருக்கு காஃப் சரியாக உச்சரிக்க முடியவில்லை, இவர் எங்கிருந்து மஸீஹ் மவ்ஊத் ஆக முடியும் என்றார்கள். அன்னார் அடையாளத்துக்கு மேல் அடையாளம் காட்டினார்கள். இன்னும் சிலர் வந்தனர், இவர் மனைவிக்காக நகைகளை தயாரிக்க செய்துள்ளார், இவர் பாதாம் எண்ணெய் பயன்படுத்துகிறார், இவரை எப்படி நாம் ஏற்க முடியும் என்று கூறினார்கள். இதுவே இவர்களின் ஆட்சேபனையாகும். பிறகு அன்னார் கூறினார்கள், இறைவனது அடையாளங்களை விட்டு கண்ணை மூடிக்கொள்ளாதீர்கள். கூறினார்கள், பலர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து ஏதாவது அடையாளங்களை காட்டுமாறு கூறினர். அதற்கு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் முந்தைய அடையாளங்களிலிருந்து பயனடைந்திருக்கிறீர்களா? இப்போது வேறு அடையாளங்களை கேட்கிறீர்கள். முந்தைய ஆயிரக்கணக்கான அடையாளங்களில் இருந்து எந்த பயனும் அடையவில்லை, பிறகு வேறு அடையாளங்களிலிருந்து என்ன பயன் அடைவீர்கள் என்று கேட்டார்கள். அத்தகைய மக்கள் எப்போதும் விலக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர். அதுவே அவர்களது பங்கில் உள்ளது. அதாவது விலக்கப்பட்டவராக இருப்பதே அவர்கள் பங்கில் உள்ளது. இது எத்தகைய வலுவான அடையாளம், தினமும் நிறைவேறுகிறது. இதனை பற்றி விளக்கியவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பராஹீன அஹ்மதியா நூலில் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு துஆ கற்றுத் தந்துள்ளான். அதாவது இல்ஹாமாக ஒரு துஆவை கற்றுத் தந்தான். ரப்பி லா தஸர்னி ஃபர்தன் வான்த கைருல் வாரிசீன். இறைவா, என்னை தனியாக விட்டு விடாதே, என்னை ஒரு ஜமாத் ஆக்குவாயாக. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த மொழிபெயர்ப்பை செய்துள்ளார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் கூறியுள்ளான், யாத்தீக மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். எல்லா தரப்பிலிருந்தும் உமக்கு உதவிகளும் விருந்தினர்களுக்கு தேவையான பொருள்களையும் இறைவனே ஏற்பாடு செய்து தருவான். ஒவ்வொரு வழியிலிருந்தும் அவை உம்மிடம் வரும். பிறகு கூறினான், யாத்தூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். எல்லா புறமிருந்தும் எல்லா வழிகளிலிருந்தும் விருந்தினர் உம்மிடம் வருவர். அன்னார் கூறுகிறார்கள், இது 26 வருடங்களுக்கு முந்தைய முன்னறிவிப்பாகும். அன்னார் இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது மேற்கண்ட விவரங்கள் அச்சாகி அத்துணை காலம் ஆகியிருந்தன. அது இப்போது வரை மிகவும் மகிமையுடன் நிறைவேறி வருகிறது. இது ஜமாத்தின் முன்னேற்றம் பற்றிய முன்னறிவிப்பாகும். நாம் பார்க்கிறோம், இந்த முன்னறிவிப்பு இன்று வரை மிகவும் மகிமையுடன் நிறைவேறுவதை. அன்னாருடைய ஜமாத்தின் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி காண்பது, பொருள் தியாகத்தில் மக்கள் வளருவது ஆகியவை அன்னாரின் உண்மைக்கு ஓர் வலுவான சான்றாகும். ஆனால் எவரது கண்கள் பார்ப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனவோ அவர்களே பார்க்கின்றனர். குருடர்களுக்கு இது தெரியவில்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில இல்ஹாம்களில் கூறப்பட்ட அஹ்மதியத்தின் வெற்றிக்கான வழிமுறைகள் மற்றும் ஜமாத்தின் முன்னேற்றங்கள் பற்றிய கருத்துகளுள் சிலவற்றை எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா
தொடர்ந்து கூறி வந்தான். முன்னர் வந்த நபிமார்களின் ஜமாத்துகள் செய்த தியாகங்களை போன்றே அஹ்மதியா ஜமாத்தும் தியாகம் செய்ய வேண்டியது வரும். இந்த வகையில் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கனவில் கண்டார்கள். அதனை கூறுகிறார்கள், நான் நிசாமுத்தீனுடைய வீட்டில் நுழைகிறேன். நிசாமுத்தீன் என்றால் மார்க்க அமைப்பு. இந்த கனவின் பொருளாவது, கடைசியில் ஒரு நாள் அஹ்மதியா ஜமாத் மார்க்கத்தின் அமைப்பு ஆகிவிடும். உலகின் எல்லா அமைப்புகளையும் இது மிகைத்துவிடும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த வெற்றி எவ்வாறு ஏற்படும்? இது பற்றி அன்னார் கனவிலேயே கூறுகிறார்கள், நாம் இந்த வீட்டில் சிறிது ஹசனின் வழிமுறைப்படி நுழைவோம், இன்னும் சிறிது ஹுசைனின் வழிமுறைப்படி நுழைவோம். எல்லாரும் அறிவர், ஹதரத் ஹசன் ரஸியல்லாஹுடைய வெற்றி சமாதானத்தின் மூலம் நடந்தது. ஹதரத் ஹுசைன் ரஸியல்லாஹுடைய வெற்றி ஷஹாதத்தின் மூலமாக நடந்தது. ஆக ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவிக்கப்பட்டது, நிசாமுத்தீனின் இடத்திற்கு ஜமாத் செல்லும் என்பது சரிதான், ஆனால் சிறிது அன்பு, சமாதானம், நேசம் மூலமாகவும் இன்னும் சிறிது அளவுக்கு ஷஹாதத் மற்றும் தியாகங்கள் மூலமாகவுமே செல்லும். நம்மில் ஒருவர் எந்த சமாதானமும் அன்பும் நேசமும் இல்லாமலேயே இந்த இயக்கம் வளர்ச்சி பெறும் என்று கருதினால் அவர் தவறிழைக்கிறார். அல்லது ஒருவர் எந்த ஷஹாதத்தோ தியாகமோ இல்லாமல் இந்த இயக்கம் வளர்ந்துவிடும் என்று கருதினால் அவரும் தவறே இழைக்கிறார். நாம் சில வேளை சமாதானம் மற்றும் சாந்தியின் பக்கம் செல்ல வேண்டி வரும். சில வேளை நாம் ஹுசைனிய வழிமுறையை மேற்கொள்ள வேண்டி வரும். அதன் பொருள், நாம் எதிரிகளின் முன் மரணித்தாலும் அவர்களது பேச்சை ஏற்க மாட்டோம் என்பதாகும். இந்த இரு வழிமுறைகளும் நமக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. வெறும் மசீஹியத்துடைய நடைமுறை மட்டும் நமக்காக நிர்ணயிக்கப்படவும் இல்லை. வெறும் மஹதவியத்துடைய நடைமுறை மட்டுமே நமக்காக நிர்ணயிக்கப்படவும் இல்லை. ஒரு நடுத்தர வழியில் நாம் போக வேண்டியுள்ளது. ஒரு வெற்றி அன்பு, நேசம், சமாதானம் மூலம் கிடைக்கும். ஒரு வெற்றி தியாகங்கள் மூலம் கிடைக்கும். இதற்கு பிறகே ஜமாத் நிசாமுத்தீனின் வீட்டில், மார்க் அமைப்பு என்னும் வீட்டில் நுழையும். அதில் வெற்றியை பெறும். இந்த இரு கருத்துகளின் முன்னுதாரணத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஜமாத் மக்கள் அதனை காட்டுகிறார்கள். அமைதி, சமாதானம் பற்றிய போதனை நம்மிடம் உள்ளது. மார்க்கத்திற்காக ஜமாத் தியாகமும் செய்கிறது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ஹாம் வந்தது. ஒரு காட்சி காட்டப்பட்டது. அந்த இல்ஹாம் பற்றி மேலும் சிறிது குறிப்பு உள்ளது. மஸ்ஜித் முபாரக்கை ஒட்டி ஓரிடம், இதில் தான் மிர்சா நிசாமுத்தீனுடைய வீடு இருந்தது. அதனுள் ஓரளவுக்கு ஹசனின் வழிமுறையில் நுழைவோம், ஓரளவுக்கு ஹுசைனின் வழிமுறையில் நுழைவோம். இந்த இல்ஹாமின் பொருள் என்னவென்று பலர் வியந்தனர். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகின்றார்கள், நான் ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து கேட்டேன். அன்னார் இந்த இல்ஹாமுக்கு என்ன பொருள் என்று தெரியவில்லை என்று கூறினார்கள். அதற்கு உரிய நேரத்தில்தான் பொருளும் திறக்கிறது. ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னாரிடம் ஓர் ஆள் கூட இல்லாத காலத்தில் கூறினார்கள், இறைவன் எனக்கு தெரிவித்துள்ளான், உம்முடைய ஜமாத் எந்த அளவுக்கு வளர்ந்துவிடும் என்றால், அத்துடன் ஒப்பிடும் பொழுது பிற சமுதாயங்கள் தமது இருப்பிடத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளும் மக்களை போன்று ஆகிவிடும். நாம் அன்றாடம் அல்லாஹ் தாலாவின் உதவி ஒத்தாசைகளின் காட்சியை காண்கின்றோம். கண்டிப்பாக அந்த நாள் வரும் இன்ஷா அல்லாஹ். ஜமாத் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்றால், மற்ற சமுதாயங்கள் முற்றிலும் சாதாரணமாகிவிடுவர். ஆனால் நாம் நமக்குள்ளும் நமது சந்ததிகளுக்குள்ளும் மார்க்கத்தின் ஆன்மாவை ஊத வேண்டிய தேவை உள்ளது. அதன் மூலமே அல்லாஹ் நமக்கு அந்த காட்சியை காட்டுவான். ஆதரவுகள் இருக்கும் வேளையில் எதிர்ப்பும் இருக்கும். எப்போதும் நபிமார்களின் ஜமாத்தின் வழி இவ்வாறாகவே இருந்தது. ஆனால் இந்த எதிர்ப்புகள் பயப்படுத்துவதில்லை,
மாறாக அது ஈமானை வலுப்படுத்துகின்றன, ஈமானை அதிகரிக்கவே காரணமாகிறது. சில நாட்களுக்கு முன் ரப்வாவில் தஹ்ரீகே ஜதீதின் அலுவலகங்களில் மற்றும் ஜியாவுல் இஸ்லாம் பிரஸ் மீது அரசினுடைய காவல்துறையின் ஒரு சிறப்பு பிரிவான கவுண்டர் டெரரிஸ்ட் போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிரிவினர், இவர்கள் தீவிரவாதத்தை அழிக்கவும் தீவிரவாதிகளுடன் மோதுவதற்காகவும் உருவாக்கப்பட்டவர்கள். இவர்கள் ரெய்டு செய்தார்கள். அங்கிருந்த 2 முரப்பிகளையும் சில பணியாளர்களையும் பிடித்துக் கொண்டு சென்றார்கள். இது குறித்து ரப்வாவிலிருந்து சிலர் எனக்கு எழுதினர். அவர்களுள் பெண்களும் கூட இருந்தனர். அவர்கள் எழுதினர், இவற்றால் நாங்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்ல, இதனால் எமது ஈமான் உறுதியாகியே இருக்கிறது, எப்போதும் உறுதியாகவே உள்ளது. நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வோம், தியாகம் செய்வோம். இந்த ரூஹ்தான் மோமீன்களிடம் இருக்க வேண்டும். இதனை குறித்துதான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இவற்றை நீங்கள் செய்ய வேண்டி வரும் என்று. அல்லாஹ்வின் வாக்குறுதி மற்றும் எண்ணற்ற உதவியின் காட்சியை பார்க்கிறோம். நிச்சயமாக கடைசி வெற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்திற்குரியதாகும். எதிர்ப்பு ஏற்படவே செய்கிறது, ஏற்படவும் செய்யும். இவர்கள் தாக்குதல் தொடுப்போர் இல்லை, ரெய்டு செய்பவர்கள் என்று கூற வேண்டும். இவர்களுக்கு எல்லாவற்றையும் விட அதிக பயம் அஹ்மதிகளால் தான் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் உள்ளத்தில் அல்லாஹ்வின் பயத்தை உருவாக்குங்கள் என்று அஹ்மதிகள் கூறுகின்றார்கள். அஹ்மதிகள் அல்லாஹுக்கு பயப்பட சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்புங்கள், அதற்கு பயப்படுங்கள் என்று கூறுகின்றார்கள். இத்தகையவர்களின் பார்வையில் அஹ்மதி எவ்வாறு இப்படி கூறலாம்? இவர்கள் நம்மை இறைவனுக்கு பயப்பட சொல்கிறார்கள். இதனை விட பெரிய தீவிரவாதம் வேறு என்ன இருக்க முடியும்? இறைவனிடம் பயப்படுத்துகிறார்கள். எனவே இவர்களை பிடியுங்கள், இவர்களை அழியுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை தருவானாக. இவர்கள் உண்மையை புரிவார்களாக. நாட்டை இந்த உண்மையான தீவிரவாதிகளான மௌலவிகளிடமிருந்து காப்பானாக. இவர்கள் நாட்டில் குழப்பத்தை பரப்பி வைத்துள்ளார்கள். எந்த உயிரும் இவர்களிடமிருந்து பாதுகாப்பாக இல்லை. தீவிரவாதத்தை அழிக்கின்ற இந்த சிறப்பு காவல் படைக்கும் துணிச்சல் தருவானாக. அமைதியான, நாட்டை நேசிக்கின்ற, நாட்டின் சட்டத்தை பேணுகின்ற அஹ்மதிகளின் மீது கை வைப்பதற்கு பதில் எவர்களின் கைகளால் பொதுமக்களின் உயிரும் கூட பாதுகாப்பாக இல்லையோ அத்தகையவர்களுடன் சண்டையிடட்டும், யுத்தம் செய்யட்டும். அவர்களோ நாட்டின் வேறையே வலுவிழக்க செய்யும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தமது 2 கரங்களால் நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள். அஹ்மதிகள் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ் பாகிஸ்தானை பாதுகாப்பாக வைப்பானாக, இந்த அநீதி இழைப்பவர்களின் குழப்பங்களில் இருந்து காப்பானாக. இது தவிர அஹ்மதிகள் செய்கிற தியாகங்களுக்காக பலனை அல்லாஹ் தாலா இன்ஷா அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அதே போன்று அல்ஜீரியாவிலும் அஹ்மதிகளின் மீது அரசின் தரப்பிலிருந்து அநீதி இழைக்கப்படுகிறது. அவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுக்கு உறுதியான பாதத்தை வழங்குவானாக, அங்குள்ள அரசுக்கும் அறிவை தருவானாக. அவர்கள் அஹ்மதியத்தின் உண்மையை புரிவார்களாக. அஹ்மதிகள் அமைதி நிறைந்தவர்களும் சட்டத்தை பேணுபவர்களும் என்பதை உணர்வார்களாக. அஹ்மதிகள் ஆட்சிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறார்கள் என்று அவதூறு கூறப்படுகிறது, அல்லது குழப்பம் செய்ய விரும்புவதாக கூறுகிறார்கள். ஆனால் உலகில் எந்த இடத்திலும் அஹ்மதிகள் எப்போதும் எந்த நாட்டின் சட்டத்துடனும் மோதுபவர்கள் அல்ல, ஆட்சியுடன் மோதுபவர்களும் அல்ல. அவர்கள் அமைதியையும் நேசத்தையும் அன்பையும் பரப்புபவர்கள். அதற்காக தியாகம் செய்ய வேண்டி வந்தால் அதனையும் செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் நான் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சான்றின் பக்கம் வருகிறேன். அன்னார் கூறுகிறார்கள், உலகில் எல்லாவற்றிலும் அதிகமான ஆபத்தான எதிர்ப்பு இணை வைக்கப்படுபவர்களிடமிருந்து ஏற்படுகிறது. பஞ்சாபியில் ஒரு பிரபல பழமொழியும் உண்டு, ஷராக்கத் அதானா சர் துக்தே திகானா. பெரும் பெரும் எதிர்ப்புகள் நெருக்கமானவர்களின் தரப்பிலிருந்து ஏற்படுகின்றன. ஏனென்றால் அவர்களிலிருந்து ஒருவர் எழுந்து
உலகில் பெருமையையோ கண்ணியத்தையோ பெறுவதை அவர்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு துண்டு நிலத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களால் முழு உலகமும் இவர் பக்கம் வருவதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? எனவே முழுமையான ஆவேசம் காட்டி அன்னாரை அமுக்க நினைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடுகிறார்கள். அவர்களால் எதுவும் செய்யவும் முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தமது உள்ளத்தின் காய்ச்சலை வெளியே காட்ட முயல்கிறார்கள். கூறுகின்றார்கள், ஹதரத் முதலாவது ஹலிஃபத்துல் மசீஹ் கூறுகின்றார்கள், ஷாஹபூரின் பிரமுகர் ஒருவர், அவருக்கு கான் பஹாதூர் என்ற பட்டம் கிடைத்தது. அதே குடும்பத்தை சார்ந்த மிகவும் ஏழை பெண் ஒருவர் தனது மகனுக்கு கான் பஹாதூர் என்று பெயர் வைத்து விட்டாள். நீ என்ன செய்துள்ளாய் என்று அவளிடம் கேட்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம்? அப்போது அப்பெண் சொன்னார், என் மகன் வளர்ந்து எப்படி ஆகப் போகிறான் என்று எனக்கு என்ன தெரியும்? மக்கள் இவனை கூப்பிடும்போது கான் பஹாதூர் என்று அவரை போன்றே அவருக்கு இணையாக இவனையும் கூப்பிடுவார்கள். வேறு எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் பெயரையாவது வைத்து விடுகிறார்கள். இந்த வகையில் அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வாதம் செய்த போது அவர்களின் உறவினர் ஒருவரும் இமாமாகிவிட்டதாக வாதம் செய்தார். அவர்கள் நெருக்கமான உறவினர்கள் ஆவர். அந்த உறவினர் கூறினார், நீங்கள் வாதம் செய்தீர்கள், அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் நீங்கள் வாதம் செய்தீர்கள், மக்கள் உங்கள் மீது கவனம் செலுத்துகிறார்கள், எனவே நானும் வாதம் செய்கிறேன் என்றார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பார்சி சொற்றொடரை உதாரணமாக தருகிறார்கள். ஃபிக்ரே ஹர்கஸ் பி கதரே உம்மத்தே உஸ்த். ஒவ்வொருவரின் யோசனையும் தைரியமும் அவரவரது தகுதிக்கு ஏற்பவே இருக்கும். அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு வாதம் செய்தார்கள், நான் இவ்வுலகிற்கு நீதி நெறி தீர்ப்போராக ஆக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளேன். குறைந்த தகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, பெரும் பெரும் மன்னர்களும் கூட என்னை பின்பற்றுவது கடமையாகும். இதற்கு இணையாக வருபவர்களின் நிலை வெறும் பெயர் வைப்பதை போன்றதாகும். வாதம் செய்த அந்த உறவினர் துப்புரவு பணியாளர்களின் இமாம் என்று வாதம் செய்தார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு எழுதினார்கள் என்றால், ஆங்கிலேய நாட்டின் மன்னர் கூட என்னை பின்பற்ற வேண்டும் என்று வாதித்தார்கள். அதற்காக தாமே ஒரு கடிதம் எழுதி அங்கு அப்போது இருந்த ராணிக்கு அனுப்பி வைத்தார்கள். இதற்கு எதிரில் துப்புரவு பணி செய்பவர்களின் இமாம் என்று வாதித்தவரின் துணிச்சல் எவ்வாறு இருந்தது என்றால், அவரது ஜமாத்தின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், போலீஸ் அவரிடம் நீர் ஏதாவது வாதம் செய்தீரா என்று கேட்டபோது, நான் எந்த வாதமும் செய்யவில்லை, எவராவது பொய்யாக ரிப்போர்ட் தந்திருப்பார்கள் என்று கூறினார். ஆக இணையாக வருபவர்களிடமிருந்தே எல்லாவற்றுக்கும் முதலில் எதிர்ப்பு ஏற்படுகிறது. உறவினர்களிடம் செய்து போய் சேரும் பொழுது அவர்களே பெரும் எதிர்ப்பு செலுத்துவார்கள். பிறகு ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்படாத வழிகளில் நஷ்டம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இதனை குறிப்பிட்ட பிறகு அன்னார் கூறினார்கள், ஏராளமான உறவினர்கள் அஹ்மதியத்தின் காரணத்தினால் துண்டிக்கப்பட்டு போயினர். காரணம் நாம் அவர்களை சந்திக்க விரும்பவில்லை என்பதல்ல, மாறாக அவர்கள் நம்மை சந்திக்க விரும்பவில்லை என்பதனால்தான். எமக்கு அந்த உறவினர்களிடமிருந்து ஏச்சுக்களே கிடைத்தன. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பிற்காலத்தில் அஹ்மதி ஆகிவிட்ட எமது பெரியம்மா எம்மை தவறாக பேசி வந்தார்கள். எனக்கு நினைவுண்டு, எனது வயது அப்போது 6-7 இருக்கும். நான் மாடிப்படியில் ஏறிக்கொண்டிருந்தேன். என்னை பார்த்து அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறினார்கள், ஜியோ ஜியா கௌரான் ஓஜி கோகோ. இந்த பஞ்சாபி சொல்லை அவர்கள் எத்தனை முறை கூறினார்கள் என்றால் அது எனக்கு மனப்பாடமாகிவிட்டது. நான் வீட்டிற்கு சென்று அதனை கூறி இதற்கு என்ன பொருள் என்று கேட்டபோது, உனது தந்தையார் எப்படி கெட்டவரோ அதனை போன்றே மகனும் கெட்டவர் என்று அதற்கு பொருள் என்று கூறினார்கள். கூறுகிறார்கள், காதியானில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாய்காட் செய்யப்பட்டது. அவர்களது வீட்டில் வேலை செய்வதிலிருந்து மக்கள் தடுக்கப்பட்டார்கள். திருமண வயதுடையோர் தடுக்கப்பட்டார்கள். துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். எனது சகோதரர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரரின் மனைவி மற்றும் பிற நெருங்கிய உறவினர்கள்
எந்த அளவுக்கு என்றால் அன்னாரின் மாமாவின் மகன் அலி ஷேர் போன்றோர் விதவிதமான தொல்லை கொடுத்தனர். கூறுகிறார்கள், குஜராத்தில் இருந்து சில நண்பர்கள் 7 சகோதரர்கள் காதியான் வந்தனர். ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய தோட்டம் என்று கூறப்பட்டதனால் ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள். அது மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய தோட்டமாயிற்றே என்று பார்க்க சென்றார்கள். வழியில் எங்களுடைய ஒரு உறவினர் தோட்டத்தில் ஒரு மரம் வைத்துக் கொண்டிருந்தார். அவர் இவர்களிடம், எங்கிருந்து வருகிறீர்கள், ஏன் வந்தீர்கள் இங்கு என்று கேட்டார். குஜராத்தில் இருந்து வந்த அந்த விருந்தாளி கூறினர், குஜராத்தில் இருந்து நாங்கள் வருகிறோம், மிர்சா சாஹிப்புக்காக வந்துள்ளோம். இவர் கூறினார், பாருங்கள், நான் அவரது மாமா மகன், நான் நன்றாக அறிவேன், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். உடனே அவர்களுள் ஒருவர், குஜராத்திலிருந்து வந்த அவர்களுள் ஒருவர், மற்றவர்கள் அனைவரை விட முன்னால் இருந்தவர், அந்த மனிதரை பிடித்துக் கொண்டு பிற சகோதரர்களை சீக்கிரமாக வாருங்கள் என்று குரல் கொடுத்தார். இதனால் அம்மனிதர் பயந்து விட்டார். அந்த அகமதி கூறினார், நான் உம்மை அடிக்கப் போவதில்லை, ஏனென்றால் நீர் ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய உறவினர். நான் எனது சகோதரருக்கு உம்முடைய தோற்றத்தை காட்ட விரும்பினேன், ஏனென்றால் நாங்கள் ஷைத்தான் கண்ணுக்கு தெரிய மாட்டான் என்றுதான் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் இன்று அவன் எப்படி இருப்பான் என்று பார்த்து விட்டேன். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுக்கு அறிவிக்கப்பட்டது, உம்மை தவிர உமது குடும்பத்தின் பிற தலைமுறைகள் துண்டிக்கப்பட்டு விடுவர் என்று. எதிர்ப்புகள் ஏற்பட்டன, எல்லாம் நடந்தன. ஆனால் அல்லாஹ் தஆலா ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுக்கு ஆறுதல் அளித்தான். தலைமுறைகள் உம்மிடமிருந்தே தொடரும், உமக்கு முன் இருந்தவை துண்டிக்கப்பட்டுவிடும் என்று. அவ்வாறே நடந்தது. அஹ்மதியா இயக்கத்தில் நுழைந்தவர் மட்டுமே எஞ்சினர், பிற அனைவரின் சந்ததிகளும் துண்டிக்கப்பட்டு போயினர். ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாம் வாதம் செய்த போது அக்குடும்பத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்கள் இருந்தனர். ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய பௌதீக மற்றும் ஆன்மீக சந்ததிகளை தவிர வேறு அனைவரிலும் ஒருவருக்கு கூட சந்ததி இல்லை. ஆனால் அவர்களோ ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய பெயரை அழிப்பதற்கு எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து முயன்றார்கள் என்றால் தமது தரப்பில் எல்லா அழுத்தமும் தந்துவிட்டார்கள். விளைவு என்ன? தாமே அழிந்தனர். அவர்களது சந்ததிகள் தான் துண்டிக்கப்பட்டு போயின. இதுவும் ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய உண்மையின் மகத்தான அடையாளமாகும். பிறகு பெரியம்மாவின் பையத் சம்பவத்தை விளக்கியவாறு கூறினார்கள், சில முன்னறிவிப்புகளும் அடையாளங்களும் வெளிப்படையில் சிறியதாக தோன்றினாலும் அவற்றின் தரத்தை ஆய்வு செய்பவருக்கு அதனால் அவர்களின் ஈமான் அதிகரிக்கிறது. ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுக்கு வந்த ஒரு இல்ஹாம் ஆவது, ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், நேற்றுதான் அது எனக்கே தெரியும். அது தனிப்பட்டதாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்பவும் இருந்தாலும் கூட அதில் பல முன்னறிவிப்புகள் உள்ளன. பல நண்பர்கள் தமக்கு முன்னரே தெரியும் என்று கூறினாலும் எனக்கு அந்த இல்ஹாம் நேற்றுதான் தெரிய வந்தது. நேற்று பெரியம்மா வஃபாத் ஆகும்போது ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் கூறினார்கள், ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுக்கு ஒரு பழையகால இல்ஹாம் ஒன்று உண்டு, அது தாயி ஆயி பெரியம்மா வந்தார் என்பதாகும். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெரியம்மாவாகும். இது ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய அண்ணன் மனைவி ஆவார்கள். ஆக தாயி ஆயி என்பது ஒரு பழைய இல்ஹாமாக இருந்தது. பழைய அகமதிகள் இதன் பொருள் என்னவென்று தெரியவில்லை என்று கூறினர். ஒருவர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் இன்னொரு விதமாகவும் கூறினார்கள். ஆனால் நேரடியாக ஒரு பொருள் இவ்வாறே இருக்க முடியும், ஒருவருக்கு பெரியம்மா உறவு கொண்ட ஒரு பெண் வர வேண்டும் என்பதே ஆகும். வருதல் என்பதற்கு 2 வகை புரிதல்கள் உண்டு. அருகில் வருதல், இன்னொன்று ஜமாத்திற்கு வருதல். வெறுமே வருவது முன்னறிவிப்பாக இருக்க முடியாது, ஏனென்றால் உறவினர்கள் வரத்தான் செய்வர். எங்களுடைய எல்லா பெரிய மனிதர்களும் கூட ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய அண்ணனின் மனைவியை பெரியம்மா என்றே அழைத்தார்கள். அவர்களின் பெயரே தாயி பெரியம்மா என்பது போன்றிருந்தது. இயக்கத்தின் நூல்களை படித்தவர்கள் அறிவர். முகமது பேகமுடைய முன்னறிவிப்பின் காலத்தில் இந்த பெரியம்மா மிகவும் கடும் எதிரியாக இருந்தார்கள்.
ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தில் எல்லோரையும் விட மூத்தவராக இருந்ததாலும் முன்னறிவிப்பும் அவரது சகோதரியின் மகள் குறித்ததாக இருந்ததாலும் குடும்பத்தின் தலைவி என்ற முறையில் குடும்பத்திற்கு இழிவு தருவதற்கு சமமானதாக அவர் கருதிய ஒரு சம்பந்தத்தை தடை செய்வது தனது கடமை என்று பெரியம்மா கருதினார்கள். இதனை எதிர்ப்பது அவரை பொறுத்தவரை மிக முக்கியமான கடமையாக இருந்தது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், பெண்களின் இயல்புக்கு ஏற்ப மூத்த பெண்களுக்கு குடும்பத்தின் மரியாதை என்பது மார்க்க விவகாரங்கள், இன்னும் சொல்வதாயின் அரசியல் விவகாரங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமானவையாக இருந்தன. அந்த நேரத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மஸீஹ் மவ்ஊத் என்ற வாதம் பெரியம்மா அவர்களின் பார்வையில் குடும்பத்தின் கண்ணியத்தை விட அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. இன்னொரு வகையில் பெரியவர்களுக்கு தமது சிறியவர்களுக்கு கட்டுப்படுவது சிரமமாகவும் இருக்கிறது. மஸீஹ் மவ்ஊத் பெரியம்மா அவர்களை விட சிறியவர்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சொத்தில் எந்த பங்கையும் வாங்கவும் இல்லை. எனவே அன்னாருக்கு பெரியம்மாவின் வீட்டில் இருந்துதான் உணவுகள் சென்றன. இந்த அடிப்படையில் பெரியம்மா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் பெரிய உபகாரியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பெண்களின் உணர்வில் இயல்பாகவே அவ்வாறு நினைக்கும் பண்பு உள்ளது. எனவே நமக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்தின் பங்கும் நம் வசம் கிடைத்துள்ளது என்று நினைக்காமல், நான் அவர்களுக்கு உணவு அனுப்புகிறேன், அவரது செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கருதியவாறு தன்னை பெரும் உபகாரியாக கருதினார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஒரு அரபி கவிதையில் கூறுகின்றார்கள், லஃபாஸாத்துல் மவாயிதி கான உக்லி வ சிர்துல் யோம மித்ஆமல் லஹாலி. இதன் பொருள், ஒரு காலம் இருந்தது, பிறரின் ரொட்டி துண்டுகளில் என் காலத்தை கழித்தேன். ஆனால் இப்போது இறைவன் எனக்கு எத்தகைய மகிமையை வழங்கியுள்ளான் என்றால், ஆயிரக்கணக்கானோர் இன்று எனது உணவு விருப்பில் இருந்து உண்கின்றார்கள். இந்த உண்ணுகின்றனர் என்பதில் இருந்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்துக்கள் தனியாக அவர்களிடம் இருக்கவில்லை, சகோதரரின் பொறுப்பில் தான் இருந்தன என்ற கருத்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவற்றை நாம் தான் அனுபவிக்கிறோம் என்ற உணர்வும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்த வகையில் அன்னாரின் தந்தையும் கூறி வந்தார்கள், இவரால் சொத்துக்களை பராமரிக்க முடியாது. பெரியம்மாவின் உள்ளத்து நிலையை பொறுத்தவரை ஈமான் கொள்வது மிகவும் சிரமமான விஷயமாகும். இவர்கள் பின்னாளில் ஈமான் கொண்டார்கள். ஆக மார்க்க கோணத்தில் ஆதாரம் இல்லை, மாறாக குடும்ப ரீதியில் இது ஆதாரமாகும். குடும்ப பின்னணிதான் விளக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த இரு தரப்புக்கும் உள்ள தகுதி நிலை எஜமானருக்கும் பணியாளுக்கும் இடையில் உள்ள நிலையாகும். அதாவது பெரியம்மா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை நவுதுபில்லா தனது பணியாளாக கருதினார்கள். அன்னாரை ஓர் ஏழை மனிதர் என்று கருதினார்கள். ஒரு பணியும் செய்வதில்லை, நமது ரொட்டி துண்டுகளின் மூலம் பராமரிக்கப்படுபவர் என்று கருதினார்கள். இந்த நிலையில் அத்தகைய மனிதர் தமது சகோதரியின் மகளை திருமணம் செய்வதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. அவர்களின் எல்லோரினும் மூத்தவராக இருந்ததால் எல்லாரையும் விட அதிகமாக எதிர்க்கவும் செய்தார்கள். அக்காலத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிர்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. உறவினர்கள் அவர்களை சந்திப்பதை விட்டுவிட்டார்கள். அவர்களும் அவ்வுறவினர்களை சந்திப்பதில்லை. மாறாக குடும்பத்தினரின் எதிர்ப்பு எந்த அளவு இருந்தது என்றால், தாயார் கூறியுள்ளார்கள், ஹதரத் அம்மாஜான், ஹதரத் சாஹிபுடைய தாய் வழி பாட்டியின் வீட்டில் ஒரு மூதாட்டி இருந்தார்கள். அவர் மிகவும் அழுதவாறு சிராக் பீவியின் மகனை எம்மை பார்க்க கூட விடுவதில்லையே என்று கூறினார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு திருடர் கொள்ளையரை போன்று தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இவர் நமது குடும்பத்தின் பெருமையை குலைப்பவர் என்று கருதப்பட்டார்கள். இந்நிலையில் பெரியம்மா அகமதியாகி விடுவார் என்று சிந்திப்பது அசாதாரணமான விஷயமாகும். மனித உள்ளம் மாற முடியும், ஆனால் பார்க்க வேண்டிய விஷயமாவது சூழ்நிலை என்ன கூறுகிறது, எந்த சூழ்நிலையில் இந்த இல்ஹாம் இறங்கியது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ஹாம் வந்தது, பெரியம்மா வந்தார் என்று. பெரியம்மா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணனின் மனைவி ஆவார்கள்.
இந்த இல்ஹாமிலிருந்து தெரிய வருவதாவது, பெரியம்மா எப்போது பையத் செய்வார்கள் என்றால், பையத் வாங்குபவருக்கு அவர் பெரியம்மா உறவில் இருப்பார். பெரியம்மா ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமிடம் பையத் செய்வார்கள் என்றிருக்கும் என்றால், இல்ஹாம் அண்ணன் மனைவி வந்தார் என்று வந்திருக்கும். ஏனென்றால் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன் மனைவி ஆவார்கள். ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹிடம் அவர்கள் பையத் செய்ய வேண்டியது வரும் என்றால், இல்ஹாம் இவ்வாறு இருந்திருக்க வேண்டும்: மஸீஹ் மவ்ஊதின் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வந்தார். ஆனால் பெரியம்மா என்ற சொல் வெளிப்படுத்துவதாவது, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹலீஃபாவாகும்போது அவரது கையில் இவர் பையத் செய்வார் என்பதாகும். ஏனென்றால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹலீஃபாவாக ஆக முடியாது என்றால் பெரியம்மா என்ற சொல் வீணானதாக இருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையில் இந்த முன்னறிவிப்பில் 3 முன்னறிவிப்புகள் உள்ளன. ஒன்று, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் இருந்து ஹலீஃபா இருப்பார். இரண்டாவது, அப்போது பெரியம்மா பையத்தில் இணைவார். மூன்றாவது, பெரியம்மாவின் வயதை குறித்து ஒரு முன்னறிவிப்பாகும். இது இவ்வாறாகும்: 70 வயது கொண்ட ஒரு மூதாட்டியை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அப்போதே அவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை விட வயதில் பெரியவர். அவர் பின்னாளில் உயிருடன் இருப்பார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் இருந்து ஹலீஃபா வருவார்கள். அவரிடம் பையத்தில் இணைவார்கள். இந்த பெரியம்மா இத்தகைய நீண்ட வயதுடையவரை சந்திப்பது மிகவும் பெரிய விஷயம். மனித மூளையால் ஓர் இளைஞரை கூட இவர் இவ்வளவு காலம் உயிருடன் இருப்பார் என்று கூற முடியாது. பெரியம்மா வஃபாத் ஆனது அநேகமாக 1927 இருக்கும். இந்த வகையில் ஒரு மூதாட்டியை பற்றி கூறப்படுவது மிக பெரும் அடையாளமாகும். அவர்கள் பையத் செய்வதும் என்னுடைய காலத்தில் பையத் செய்வதும் மஸீஹ் மவ்ஊதுடைய மகன்களுள் ஒருவர் ஹலீஃபா ஆவது என பல முன்னறிவிப்புகள் 2 சொற்களில் விளக்கப்பட்டுள்ளன. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், பெரியம்மா பையத் செய்த பிறகு வசியத்தும் செய்தார்கள். அதற்கும் கூட வியத்தகு பின்னணி உள்ளது. கூறுகின்றார்கள், நான் கருதுகிறேன் பழைய குடும்பங்களில் எத்தகைய வழக்கங்கள் காணப்படுகின்றன என்றால் அதன் அடிப்படையில் பெரியம்மா பையத் செய்தது ஒரு அசாதாரணமான மாற்றமே ஆகும். பையத் மட்டும் செய்யவில்லை, வசியத்தும் செய்துவிட்டார்கள். முதலில் கடும் எதிர்ப்பு காட்டியவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை குடும்பத்தின் கபர்ஸ்தானுக்கு பதில் வேறு இடத்தில் அடக்க வேண்டாம் என்று கூறினார்கள். அதனை அப்போது கூறி அனுப்பவும் செய்தார்கள். அன்னாரை குடும்ப கபர்ஸ்தானை விட்டுவிட்டு வேறு கபர்ஸ்தானில் அடக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார்கள். ஏனென்றால் அது ஒரு இழிவுபடுத்துதல் ஆகும் என்று கருதினார்கள். அதற்கு பிறகும் பல வருடங்கள் ஆட்சேபனை செய்பவராகவே இருந்தார்கள். ஆனால் பிறகு அவர்களிடம் எந்த நிலை ஏற்பட்டதென்றால் தானே வசியத் செய்தார்கள். பெஹ்ஷ்தி மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். சிந்தனையுள்ள மனிதனுக்கு இதில் பெரிய அடையாளம் உள்ளது. வெளிப்படையில் இது சாதாரண விஷயமாகும், ஒரு மனிதரை பற்றியது. ஆனால் இது உண்மையின் பல அம்சங்களை கொண்டதாகும். கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்ப கபர்ஸ்தானில் அடக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் வசியத் செய்தார்கள். பிறகு தாமும் கூட பெஹ்ஷ்தி மக்பராவில் அடக்கம் பெற்றார்கள். பிறகு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய டெல்லி பயண சம்பவத்தை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். மனிதன் இறைவனை நம்பி நிற்கும் பொழுது இறைவனின் பணிகளை பற்றி அதற்கு ஒரு விளைவு ஏற்படாது என்று நினைக்கவே முடியாது. அல்லாஹ்வை நம்பி நிற்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் அதற்கு நல் விளைவை ஏற்படுத்துவான். அன்னார் கூறுகிறார்கள், நான் சிறுவனாக இருந்தபோது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் டெல்லி சென்றார்கள். முஸ்லிம் மவ்ஊத் டெல்லி ஜமாத்திற்கு சொற்பொழிவாற்றுகிறார்கள். அப்பொழுது கூறுகிறார்கள், நான் சிறுவனாக இருந்த பொழுது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இங்கு டெல்லி வந்தார்கள். இங்குள்ள அவுலியாக்களின் அடக்க ஸ்தலங்களுக்கு சென்றார்கள். அதிக நேரம் வரை நீண்ட துவா செய்தார்கள். கூறினார்கள், நான் இங்கு துவா செய்ய காரணம் இந்த பெரியவர்களின் ரூஹ்கள் எழுச்சி அடைய வேண்டும்.
இவர்களின் சந்ததிகள் இந்த ஒளியை உணர முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தேன். இக்காலத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை நேர்வழிக்காக அனுப்பினான். நிச்சயமாக ஒரு காலம் வரும், அல்லாஹ் தஆலா இம்மக்களின் உள்ளங்களை திறப்பான், உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். கூறுகிறார்கள், நான் அப்போது சிறுவனாக இருந்தேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அக்கூற்று இதுவரை என் உள்ளத்தில் எஞ்சியுள்ளது. உங்களது ஜமாத் அந்த முயற்சியின் நல்விளைவை காண விரும்பினால் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் அவ்வாறு வரும். ஒரு விஷயத்தை அல்லாஹ் நிலைநாட்ட விரும்பும் பொழுது அது நிலை பெற்றே தீரும். அன்னார் டெல்லி ஜமாத்தினை விழித்து இதனை கூறினார்கள். இன்றும் கூட டெல்லி ஜமாத்தின் கடமையாவது ஞானத்துடன் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தியை சென்று சேருங்கள். மாஷா அல்லாஹ், கண்காட்சி போன்றவை மூலம் ஜமாத்தின் தப்லீக் பணியிலும் ஒரு வேகம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து எதிர்ப்பு உள்ளது. எனவே அவர்களுக்கும் இந்த தூது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இவை அனைத்திற்கும் பிறகு மிகவும் முக்கியமான விஷயம் துஆவாகும். இதன் பக்கம் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. பிறகு இதனை தொடர்ந்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கனவை குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆன்மீக காட்சியை பார்த்தார்கள். ஒரு கால்வாய் நீண்ட தூரத்திற்கு தோண்டப்பட்டுள்ளது. அதன் மேல் ஆடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆட்டுக்கும் பக்கத்தில் கையில் கத்தியுடன் ஒரு கசாப்புக்காரன் நிற்கிறார். அவர்கள் அனைவரும் வானத்தை பார்த்து நிற்கிறார்கள். கட்டளையை எதிர்பார்த்து நிற்பது போன்று நிற்கிறார்கள். நான் அந்த இடத்திற்கு செல்கிறேன் என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். அவர்களின் அருகில் கூறுகிறேன், குல் மா யௌபௌ பிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும். உடனே அனைவரும் கத்தியை கொண்டு அறுக்கிறார்கள். அறுப்பவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் எல்லாம் யார்? அசிங்கத்தை தின்கிற ஆடுகள் தானே. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அந்த நாட்களில் 70,000 பேர் காலராவினால் இறந்திருந்தார்கள். ஒருவர் கவனம் செலுத்தவில்லை என்றால் இறைவன் ஏன் பொருட்படுத்த போகிறான்? அவனது பணியை தடுக்க முடியாது, நடந்தே தீரும். அன்னார் கூறுகின்றார்கள், மஸீஹ் நாசிரிக்கு 300 வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்தவத்திற்கு முன்னேற்றம் கிடைத்தது. ஆனால் நமது நிலைமைகளை பார்த்தால் மஸீஹ் நாசிரி காலத்திற்கு மிகவும் குறைந்த காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அஹ்மதியத்திற்கு முன்னேற்றம் கிடைத்துவிடும் என்று தெரிகிறது. பாகிஸ்தான் மௌலவிகளோ பிற மார்க்க தலைவர்களோ வேறு உலகியல் சக்திகளோ அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் ஒரு பொருட்டே அல்ல, வெறும் ஆடுகளை போன்றவர்கள். இவர்கள் ஒருபோதும் அஹ்மதியத்தின் முன்னேற்றத்தை தடுக்க இயலாது. ஆனால் அதற்காக நாம் முபல்லிகள் தப்லீக் செய்யட்டும், பரப்பட்டும் என்று அவர்களை சார்ந்து நிற்க இயலாது. இந்த வளர்ச்சியில் பங்கு பெற வேண்டுமானால் பங்கு பெறவும் வேண்டும். நாமும் கூட துஆவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நமது ஆன்மீகத்தை அதிகரிக்க வேண்டும். நமது இறை தொடர்பை அதிகரிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். இவைதான் அஹ்மதிய எதிர்ப்பை அழிப்பவை. அஹ்மதியத்தின் வளர்ச்சியிலும் இன்ஷா அல்லாஹ் நம்மை பங்குதாரராக்குபவை. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அந்தஸ்தை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். அது கண்ணியத்திற்குரிய சுஃப்னி சஃபர் அஹமது என்ற இந்தோனேஷிய முபல்லிக் சாஹிபுடையது. இவர் 8 நவம்பர் அன்று ஹார்ட் அட்டாக்கினால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருக்கு வயது 71. 18 ஆகஸ்ட் 1945 பட்டாங் சுமத்ராவில் பிறந்தார். இவரது தந்தையார் தெஹ்னி திலான் சாப் 1923 ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் பைஅத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். அவர் இன்னும் 2 இளைஞர்களுடன் சேர்ந்து சுமத்ரா மற்றும் ஜாவாவில் தப்லீக் மையங்களை நிறுவினார். இவ்வாறு இந்தோனேஷியாவின் முன்னோடியாக இருந்த முபல்லிகளில் அடங்கியுள்ளார்கள். ஜஹனி திலான் சாஹிபுக்கு 3 பையன்கள். அவர்களுள் சுஃப்னி சஃபர் சாஹிப் அவர்களை வக்ஃபு செய்திருந்தார். பிறகு இவருக்கு கல்வி கற்பிப்பதற்காக ரப்வா ஜாமியா அஹ்மதியாவிற்கு அனுப்பினார்.
சுஃப்னி சஃபர் சாப் 17 ஜூலை 1963 ரப்வா புறப்பட்டார். கிட்டத்தட்ட 11 வருடம் ரப்வாவில் இருந்தார். ஜாமியா அஹ்மதியாவில் கல்வி கற்றார். 1974 ஜாமியாவிலிருந்து வெளியேறி இந்தோனேஷியா திரும்பினார். அங்கு அவருக்கு முதல் போஸ்டிங் கலிமன்தான் பகுதியில் இருந்தது. பிறகு மேற்கு ஜாவாவில் ரீஜனல் முபல்லிகாகவும் ரீஜனல் அமீராகவும் பணியாற்றினார். பிறகு கிழக்கு ஜாவாவிலும் பப்புவாவிலும் பணியாற்றினார். 1985 முதல் 87 வரை ஜாம்பியிலும் 1987 இருந்து 1991 வரை வடக்கு சுமத்ராவிலும் ரீஜனல் முபல்லிகாக தொண்டு செய்தார். 1991 இருந்து 1997 வரை இந்தோனேஷியா ஜாமியா அஹ்மதியாவிலும் ஃபிக்ஹின் ஆசிரியராக கற்பிக்கும் வாய்ப்பு பெற்றார். இதே காலத்தில் புதிதாக பையத் செய்தவருக்கு தர்பியத்து கொடுக்கும் துறையினுடைய இன்சார்ஜாகவும் நியமிக்கப்பட்டார். 97 இருந்து 2001 வரை லக்போங்கில் ரீஜனல் முபல்லிக்காக நியமிக்கப்பட்டார். இந்தோனேஷியாவில் அவர் மூலமாக பல்வேறு பகுதிகளில் பல ஜமாத்துகள் நிறுவப்பட்டன. சில பள்ளிகளும் மிஷன் ஹவுஸ்களும் வந்தன. இந்தோனேஷியாவின் மொழியில் 4 நூல்களை எழுதும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. ஜகாத்தின் தத்துவம், இறைவழியில் தியாகம், ஜனாசா, இஸ்லாத்தில் ஜிஹாதின் பொருள் என்று 4 நூல்களை எழுதினார். 2001 ஓய்வு பெற்றார். இவர் சில காலமாக பல நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்தார். ஹிலாஃபத்துடன் முழுமையான பற்றும் விசுவாசமும் அவருக்கு இருந்தது. ஆழமான கீழ்ப்படிதலின் தொடர்பு இருந்தது. மிகவும் களங்கமற்ற அர்ப்பணிப்புள்ள மார்க்க தொண்டராக இருந்தார். இவரது நினைவாக மனைவி தவிர ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். அல்லாஹ் தஆலா அனைவரையும் அஹ்மதியத்தில் நிலைநாட்டுவானாக. தந்தையை போன்று நன்மையில் வளரவும் விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் வாய்ப்பு பெறுவார்களாக. செயலுள்ள அஹ்மதிகள் ஆவார்களாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.